Hello students, welcome back to DK Coders. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ். ஸோ ஆபரேட்டர்ஸ்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 2 வீடியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 3 டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதர் வேரியபிள்ஸ் வச்சோ இல்லை ஒரு வேல்யூஸ் வச்சோ. வேரியபிள்ஸ்னால் வேரியபிள் நேம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய் செட் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ஆப்ரேட்டர்ஸை செக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக வேல்யூஸ் 10, 20, 30 அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு டேரெக்டாகவும் ஆப்ரேஷன்ஸை நம்ம ஹேப்பன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்குன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தாச்சு, ஒய் ஈக்குவல் டு 3 கொடுத்தாச்சு. கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துடலாம், 10. இது வந்து ஒரு 5 கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடிஷன் எப்படி பண்ணணும்னா நம்ம வந்து டேரெக்டாகவும் பிரிண்ட் கொடுத்தும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளார a ப்ளஸ் பின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து பிரிண்ட்டு z கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இது ஒரு எரர் இருக்குது. ஓகே, a ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வேரியபிள் நேம் வந்து எக்ஸும் ஒய் தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ஏ கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போ ப்ளே பண்ணோம்னா ப்ளே ஆகிடும். ஸோ இந்த வச்சு பார்த்தீங்களா 15. ஸோ இப்படி தான் வந்து அடிஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து சப்ராக்ஷன். ஸோ லைக் சேம் திங்கை நான் திருப்பி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் இங்கே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு ப்ளஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு 5 வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். ஓகேவா? இதில் முக்கியமாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது எப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டியதும், அப்புறம் என்ன சிம்பிள் போட்டால் அவங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்குது, அடிஷன் நடக்குது, சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவுட்புட் பாருங்கள் 50 நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு அரித்மெட்டிக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டிவிஷன். டிவிஷன்ஸில் மட்டும் ஒரு 3 வெரைட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ முதல் விஷயம் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் டிவைடட் பை ஒய் இப்படி மாதிரி டேரெக்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிவைடு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா 2.0 வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் 5 2s are 10 இல்லையா? ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வந்துருச்சு. அதனால் 2.0ன்றது நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே டிவிஷனில் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடுலஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸோட சிம்பிள் என்னன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அதான் மாடுலஸாக கன்சிடர் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 0 வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேலே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 2s are 10. ஸோ அந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிஷனில் வந்து 2 ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா. மேலே கோஷன்ட் ஒன்று வரும், கீழே ரிமைண்டர் ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு கோஷன்ட் ஆன்சர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு டிவிஷன் நார்மல் டிவிஷன் பண்ணிக்கணும். இதே உங்களுக்கு கோஷன்ட் வேணால் எனக்கு வந்து ரிமைண்டர் தான் தேவைப்படுதுன்னா அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் இப்போ 5 டிவைடட் பை 11 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன வரும்? 1 வருமா? இப்போ நான் டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். ரிமைண்டர் எனக்கு 1 வந்துருச்சு.
ஸோ இதுவே நான் இப்போ 15 கொடுக்காம 14 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் ரிமைண்டர் என்ன வரும், 4 வந்துருச்சு. ஏன்னா 5 2s are 10, 10 போயிடுச்சுன்னா மிச்சம் 4 வந்து ரிமைண்டரில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ரிமைண்டரை நம்ம கேதர் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நான் கோஷன்ட்ஸ்னு போட்டுறேன். இந்த இடத்துல வந்து இது ரிமைண்டருக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் வாங்க. டிவிஷனோட இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் வாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளோர் டிவிஷனில் வந்து ஜஸ்ட்டு இதே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃப்ளோர் டிவிஷனில் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு நம்ம டிவிஷனுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே 2 டைம்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே வந்து 10 கொடுக்குறேன் பேக் டு நார்மல். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் என்னென்னு பாருங்கள். எனக்கு வந்து இங்கே 2 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், லைக் இந்த டிவிஷனுக்கும் இந்த டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துலேயுமே 2 தானே வருது, அப்புறம் எதுக்காக நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு டெசிமல் பாயிண்டில் கொடுக்கும், இது வந்து ரவுண்ட் நம்பரில் கொடுக்கும், டெசிமல் பாயிண்டில் கொடுக்காம. இது எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து 10க்கு பதிலாக நான் இப்போ வந்து 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நார்மல் டிவிஷன் கோஷன் மெத்தடில் 2.4 எனக்கு வரும். ஸோ இதே வந்து இப்போ எனக்கு 10 கொடுத்துட்டு டிவைடட் பை 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இவ்வளோ டிஜிட்ஸ் வந்து எனக்கு அது அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ எத்தனை நம்பர் நம்மளுக்கு கோஷனில் பாயிண்ட்க்கு அப்புறம் போகுதோ அத்தனை நம்பரும் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நார்மல் டிவிஷன் ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஃப்ளோர் டிவிஷனில் பாருங்கள், நான் இதுவே இப்போ 9 கொடுத்துட்டு கீழே 3 கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எனக்கு வெறும் ரவுண்ட் நம்பராக 3 மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு கோஷன்ட் வந்து எனக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து ரவுண்ட் நம்பராக தான் தேவைப்படுது அப்படி நினைக்கும் போது நீங்கள் வந்து ரிமைண்டரை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்கு வந்து ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 வரும். பட் ரிமைண்டர் அது வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெறும் கோஷன்ட்டை ரவுண்ட் நம்பராக ஆகும்போது அதை மட்டும் எடுத்துக்குது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை எலிமினேட் பண்ணிட்டு வெறும் ரிமைண்டரை எலிமினேட் பண்ணிட்டு வெறும் கோஷன்ட்டை மட்டும் எடுத்துக்குது. பட் இந்த நார்மல் டிவிஷனில் என்ன கான்செப்ட்னா, இது வந்துட்டு ரிமைண்டரை விடாது. ஸோ கோஷன்ட்டையே எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்பி டிவைட் பண்ணி ஃபைனலாக எத்தனை டெசிமல் பாயிண்ட் கொண்டு வர முடியுமோ அது வரைக்கும் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் டிவிஷனில் இருக்க 3 மெத்தட்ஸ். ஒன்று வந்து கோஷன்ட் டைப்பு, கோஷன்ட் வித் டெசிமல் கொடுத்துட்றேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ரிமைண்டரு அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், பட் கோஷன்ட் வித்தவுட் டெசிமல். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பவர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதான் எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஜஸ்ட் இப்போ வந்து நான் எக்ஸ் வந்து ஒரு 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் 3ஆகவே இருந்துட்டு போகுது. எக்ஸ்போனென்ஷியல் எப்படி பண்ணால் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ண மாதிரி, பட் ஆனால் 2 டைம்ஸ் கொடுத்துடணும் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இது வந்து என்னென்னா எப்படி கன்சிடர் ஆகுனா 2 to the power of 3 x to the power of y. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன்னா எனக்கு 8 இருக்குது பாருங்கள். ஸோ 2 × 2 × 2 எவ்வளோ ஆகும், 2 2s are 4, 4 2s are 8 இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே 8 வருது. ஸோ இதே நான் இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து ஒரு 10 கொடுத்துட்டு இங்கே வந்து 3 கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு 10 to the 10 to the 10 வரணும். ஸோ 1000 வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் கான்செப்ட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜில் ஈஸியாக சொன்னீங்கன்னா பவர் ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி. ஓகேவா? பவர் என்ன வருதோ அதை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை எப்படி ஒரு இதுக்கு அசைன் பண்ணுறதுன்றதை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆர் எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் டைரெக்டாக பண்ணுறதுன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் வந்து ஈக்குவல் டுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை வச்சு தான் எக்ஸாம்பிளாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ x is equal to 5.
ஸோ இப்படி தான் ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் நேமுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஈக்குவல் டு சிம்பிள். ஓகேவா? இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். பட் ஆனால் டாபிக் கவர் பண்ணும்போது அந்தந்த சப் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும். அதனால நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு எக்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ப்ரே பிளான்னா எனக்கு வந்து 5 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன். ஆடுன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ மேலேயே நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி அசைன் பண்ணுறது. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் டைரெக்டாக இப்போ வந்து 5 ப்ளஸ் ஏதாவது சம் வேல்யூ இப்போது 5 + 3 ஓகே இல்லைங்க அடுத்த இதில் காட்டுறேன். உங்களுக்கு 2 கான்செப்ட் டுகெதர் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே வந்து 8ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக இதை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து அது 8 தான் கொடுக்கும். ஏன்னா எக்ஸில் வேல்யூ வந்து 5 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இதோட அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? சாரி இந்த லைனில் வரணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்படி தான் இது எடுத்துக்கும். ஸோ இதே இது வந்து இப்போ சப்ட்ராக்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் அடிஷன் சிம்பிள் எடுத்துகிட்டு மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து 2 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படியும் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா அந்தந்த டாபிக்ஸ் நம்மளும் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் 3 எக்ஸ் மல்டிப்ளைட் பை 3. ஓகேவா? ஸோ 5 3s நம்மளுக்கு 15 வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷனுக்கு என்ன சிம்பிள் பார்த்தோம்னா ஸ்லாண்டிங் ஏரோ பார்த்தோம்னா ஸ்லாண்டிங் லைன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் டிவைடட் பை நம்மளுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும். வந்துருச்சா? 1.6. ஏன்னா நார்மல் டிவிஷன் இது தானே கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து வந்து டிவிஷனுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்னா மாடுலஸ் பார்த்தோமா. ஸோ மாடுலஸ் பார்த்துடலாம். ஸோ மாடுலஸ்க்கு என்ன பண்ணணும் சேம் லைக் தட் பட் டபுள் இது போடணுமா. சாரி மாடுலஸ் வந்து ஃப்ளோர் டிவிஷனுக்கு தான் டபுள் போடணும். மாடுலஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் மார்க் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மாடுலஸ் வந்து அசைன் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தோம். ஸோ ஃப்ளோர் டிவிஷனில் என்ன பார்த்தோம் டபுள் ஸ்லாண்டிங் லைன்ஸ் கொடுத்துட்டோம். இது வந்து உங்களுக்கு மேஜராக எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சில டைம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணுன்றதுக்காக நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ என்னன்னே தெரியாது. அந்த வேல்யூ நீங்கள் டிரைவ் பண்ணுறது வேறு எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல டிரைவ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பாட்டெல்லாம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி டைம்லாம் என்ன ஆகுனா பாட்டிலேருந்து இப்போ என்கோடர் வேல்யூ எடுக்கிறீங்க இல்லாட்டி சென்சார் வேல்யூ எடுக்கிறீங்க
இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜோட ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைல்லேருந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ மல்டிப்ளை பை 3 இல்லை ஆட் பை 3, ஆட் ப்ளஸ் 3, சப்ராக்ஷன் 3 பண்ணு, இல்லை ஸ்கொயர் பண்ணு, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா? ஒரு சைடு வந்து நம்மளது வந்து கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கும். பட் இன்னொரு சைடு வந்து கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்காது. இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து வேறு எங்கேயோ இருந்து நம்ம எடுக்கிற வேல்யூஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஐ திங்க் ஓகே, ஃப்ளோர் டிவிஷன் முடிச்சாச்சு, மாடுலஸ் முடிச்சாச்சு, எக்ஸ்போனென்ஷியல் ஜஸ்ட் இது மட்டும் ஸ்டார் கொடுத்துடணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 3, ஓகேவா? 125, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதுக்காக தான் யூஸ் ஆகுது. வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறோம், அது கூட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணுறோமோ, மல்டிப்ளை பண்ணுறோமோ, டிவைட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணால் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே புரியும். இதுவும் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் நான் கவர் பண்ணேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி 2 டாபிக் போதும், அரித்மெட்டிக் அண்ட் அசைன்மெண்ட் போதும். நாளைக்கு நம்ம கம்பேரிசன் அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 2 டாபிக்ஸும் நம்ம நாளைக்கு இதில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன். ஃபஸ்ட் வந்து அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன், தென் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ டிவிஷன் என்னென்னா கோஷன்ட் வித் டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும். மாடுலஸ்னா என்னென்னா வெறும் ரிமைண்டர் மட்டும் எடுத்து பார்க்குறது. ஃப்ளோர் டிவிஷன் என்ன கோஷன்ட்டையே வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், ஜஸ்ட் ரவுண்ட் நம்பராக என்ன வருது அதை மட்டும் எடுத்துக்கிறது. எக்ஸ்போனென்ஷியல்ன்றது இது எக்ஸ் டு த பவர் y, ஒய் டு த பவர் z, 5 டு த பவர் 3 அந்த மாதிரி கொடுக்குறது. அதுதான் வந்து பவர். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேல்யூ எடுத்து அதே வேல்யூபடி நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணுறதோ, இல்லை மல்டிப்ளை பண்ணுறதோ, டிவைட் பண்ணுறதோ, மேலே பார்த்து எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதோ, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் திருப்பி எல்லாத்துக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிகே கோடிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Thank you. Bye bye.